அனைவருக்கும் வணக்கம். நாம் இந்த வீடியோவில் ஃபியூச்சர் பர்ஃபெக்ட் கண்டினியூஸ் டென்ஸை பற்றி தான் பார்க்க போகிறோம். அதாவது எதிர்தொடர் முற்றுக்காலம். எதிர்காலத்தில் ஒரு செயல் தொடங்கி தொடர்ந்து நடைபெற்று ஒரு குறிப்பிட்ட புள்ளியில் முடிவு பெற்றிருக்கும். அதைத்தான் எதிர்தொடர் முற்றுக்காலம் என்கிறோம். அதாவது an action will be going on and end in future. ஒரு செயல் எதிர்காலத்தில் தொடர்ந்து நடைபெற்று ஒரு குறிப்பிட்ட புள்ளியில் முடிவு பெற்றிருக்கும். அதைத்தான் நாம் ஃபியூச்சர் பர்ஃபெக்ட் கண்டினியூஸ் டென்ஸ் என்கிறோம். வாங்க இப்போ சில எடுத்துக்காட்டுகள் மற்றும் டிப்ஸோடு பார்க்கலாம். உங்களுக்கு அம்மா யூடியூப் சேனல் பயனுள்ள வகையில் இருந்ததுன்னா கீழே தெரியுற ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. கூடவே ஒரு பெல் சிம்பிள் வரும், அதையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் எங்களுடைய அடுத்தடுத்த வீடியோக்கள் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்து சேரும். இப்போ இந்த ஃபியூச்சர் பர்ஃபெக்ட் டென்ஸுக்கு டிப்ஸு பார்த்தீங்கன்னா, கொடுத்துள்ள வாக்கியங்களில் சப்ஜெக்ட் கூட நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி ஷல், வில் அல்லது அந்த 9 மாடல் ஆக்சிலரிஸில் ஏதாவது ஒன்று இங்கே இருக்கும். கட்டாயம் ஹாவ் ஃபார்ம் வெர்பில் ஹாவ் இருக்கும். ப்ளஸ் செயல் முற்று பெற்று விட்டதுனால பீன் இருக்கும். அந்த செயல் தொடர்ந்து நடைபெற்று முடிஞ்சதுனால அது கண்டினியூஸ் டென்ஸ் இண்டிகேட் பண்ணுறதுக்காக மெயின் வெர்பு கூட ஐஎன்ஜி சேர்ந்து இருக்கும். ஸோ இப்போ ஆல்ரெடி சொன்ன மாதிரி ஃபியூச்சர் டென்ஸ் எல்லாத்துக்குமே சப்ஜெக்ட் வெர்பு அக்ரிமெண்ட்டில் சப்ஜெக்ட் சிங்குலராக இருந்தாலும் ப்ளூரலாக இருந்தாலும் சேம் தான் நான் சொல்லியிருக்கேன். அதனால் இந்த மாதிரி எந்த சப்ஜெக்ட் இருந்தாலும், சிங்குலர் நேம் இருந்தாலும் அல்லது இது மாதிரி வி, யூ, தே அல்லது ப்ளூரல் இருந்தாலும் அங்கே நீங்கள் இந்த வெர்பு ஃபார்ம் இருக்கான்னு பார்க்கணும். அவ்வளோதான். ஷல்லோ, வில்லோ அல்லது அந்த 9 மாடல் ஆக்சிலரிஸில் ஏதாவது ஒன்றோ ப்ளஸ் ஹாவ், பீன், ஐஎன்ஜி சேர்ந்த ஒரு வெர்பு, ஒர்க்கிங், பிளேயிங், ஈட்டிங் அந்த மாதிரி ஏதாவது ஒரு வெர்பு இருக்கான்னு பார்க்கணும். சரி, வாங்க இப்போ எக்ஸாம்பிள் சென்டென்ஸை பார்க்கலாம். எக்ஸாம்பிள்ஸ் பாருங்க. ஐ வில் ஹாவ் பீன் ஒர்க்கிங் அட் சென்னை சின்ஸ் நெக்ஸ்ட் நவம்பர். நான் அடுத்த நவம்பரில் இருந்து சென்னையில் வேலை செய்து கொண்டு இருப்பேன். நல்லா கவனிச்சிங்கன்னா உங்களுக்கு புரியும். நான் அடுத்த நவம்பரில் இருந்து சென்னையில் வேலை செய்து கொண்டு இருப்பேன். அப்போ என்ன அர்த்தம்னா, அடுத்த நவம்பரில் நான் சென்னையில் வேலை செஞ்சுட்டு இருந்து முடிச்சுட்டு இருப்பேன். அடுத்த டிசம்பர் வரும்போதோ இல்லை அடுத்த வருஷம் வரும்போதோ நான் வேற எங்கன்னா ஷிஃப்ட் ஆகிட்டு இருப்பேன்னு அர்த்தம். அப்போ ஃப்யூச்சரில் ஒரு செயல் தொடங்கி தொடர்ந்து நடைபெற்று முடிஞ்சிடும். அப்படி முடிஞ்ச செயலை தான் நம்ம ஃப்யூச்சர் பர்ஃபெக்ட் கண்டினியூஸ் டென்ஸில் யூஸ் பண்ணணும். இங்கே ஒரு சில டைமில் இந்த மாதிரியான செயலை கூட நம்ம ஃப்யூச்சர் பர்ஃபெக்ட் கண்டினியூஸ் டென்ஸில் யூஸ் பண்ணலாம். எது மாதிரி அப்படின்னா, பாஸ்ட் டென்ஸில் ஒரு செயல் தொடங்கி இருக்கும், அது ப்ரெசன்ட் டென்ஸ்லேயும் நடந்திருக்கும். ஃப்யூச்சர் டென்ஸில் இனிமேவும் போய் நடந்து ஒரு புள்ளியில் முடிய போகுது அப்படின்னா அதை கூட நாம் ஃப்யூச்சர் பர்ஃபெக்ட் கண்டினியூஸ் டென்ஸில் யூஸ் பண்ணலாம். உதாரணத்துக்கு, நீங்கள் ஒரு கம்பெனியில் கடந்த ஆண்டுலேருந்து வேலை செஞ்சுட்டு வரீங்க. அடுத்த வருடம் போயிட்டு உங்கள் வேலையோட அந்த பீரியட் முடிய போகுது அப்படின்னா அதையும் நீங்கள் ஃப்யூச்சர் பர்ஃபெக்ட் கண்டினியூஸ் டென்ஸில் தாராளமாக சொல்லலாம். சரிங்களா? நெக்ஸ்ட், he will have been waiting for 30 minutes at 5 o'clock. 5 மணி அளவில் அவன் 30 நிமிடங்கள் காத்து கொண்டு இருப்பான். புரியுதுங்களா என்ன சொல்கிறேன்னு? 5 மணி அளவில் அவன் 30 நிமிடங்கள் காத்து கொண்டு இருப்பான். அப்போ இனிமே தான் செயல் நடக்க போகுது. அப்போது ஒரு 30 நிமிஷம் 5 மணி அளவில் அவன் நமக்காக வெயிட் பண்ணிட்டு இருந்திருப்பான். அதுக்கப்புறம் நம்ம போகலைன்னா அவன் அந்த இடத்துலேருந்து போயிடுவான். ஸோ அந்த மாதிரி செயல் வெயிட் பண்ணி பார்த்துட்டு அப்புறம் அந்த செயல் முடிஞ்சிடும். அடுத்த சென்டென்ஸ், டுமாரோ ஷி வில் ஹாவ் பின் டான்சிங் ஆன் த ஸ்டேஜ். நாளை அவள் மேடையில் நடனம் ஆடிக்கொண்டு இருப்பாள். ஒரு குறிப்பிட்ட நேரத்துக்கு அப்புறம் டான்ஸ் ஆடி முடிச்சிடுவான்னு அர்த்தம். இட் வில் ஹாவ் பின் ரெய்னிங் ஃபார் 3 days. இப்போ உதாரணத்துக்கு ஒரு வானிலை அறிக்கை வருது,
நாளையிலேருந்து 3 நாளைக்கு மழையாக இருக்கும் அப்படின்றாங்க. அப்போ 3 நாளைக்கு அப்புறம் மழை நின்றுடும்னு அர்த்தம். ஸோ இட் வில் ஹாவ் பீன் ரெய்னிங் ஃபார் 3 days. அன்பு வில் ஹாவ் பீன் ஸ்லீப்பிங் டுமாரோ ஆன் திஸ் டைம். நாளை இந்த நேரத்துக்கெல்லாம் அன்பு தூங்கிக் கொண்டு இருந்து இருப்பான். இந்த டைமுக்கு அன்பு பார்க்க போகலாமா அப்படின்னா, இல்லைப்பா நாளைக்கு இந்த நேரத்துக்கெல்லாம் நீங்கள் போனீங்கன்னா பார்க்க முடியாது, ஏன்னா அவன் தூங்கி கொண்டு இருந்து இருப்பான், தூங்கிட்டு இருந்திருப்பான், அதுக்கப்புறம் ஏஞ்சி எங்கன்னா போயிட்டு இருப்பான் அப்படின்னு அர்த்தம். ஓகேங்களா? இன்னும் சில எக்ஸாம்பிள்ஸ் பார்க்கலாம். இப்போ ப்ளூரல் சப்ஜெக்ட்டுக்கு பார்க்கலாம். சிங்குலர் ப்ளூரலுக்கு சேம்னு சொல்லிட்டேன், இருந்தாலும் எக்ஸாம்பிள் சென்டென்ஸ் நீங்கள் ப்ரொனவுன் சார்ட்டில் இருக்கிற எல்லாத்துக்குமே தெரிஞ்சுக்கணும் அப்படின்றதுக்காக நிறைய எக்ஸாம்பிள்ஸ் நம்ம கொடுக்குறோம். We shall have been speaking together from next week. அடுத்த வாரத்திலிருந்து நாங்கள் ஒன்றாக பேசிக்கொண்டு இருந்திருப்போம். அதுக்கப்புறம் அதுக்கு அடுத்த வாரம் நாங்கள் வேற எங்கன்னா வேலைக்கு போயிடுவோம்னு அர்த்தம். You will have been enjoying the climate in Ooty. நீ ஊட்டிக்கு போனீன்னா, இனிமே தான் போக போகிறான்னு அர்த்தம். நீ ஊட்டிக்கு போனேன்னா அந்த சூழ்நிலையை நீ ரொம்ப அனுபவித்து கொண்டு இருந்திருப்பாய். They will have been coming on the way on Friday. வெள்ளிக்கிழமை பார்த்தீங்கன்னா அவர்கள் அந்த வழியில் வந்து கொண்டு இருந்து இருப்பார்கள். சனிக்கிழமை வந்துச்சுன்னா வந்து முடிச்சுட்டு இருப்பாங்கன்னு அர்த்தம் அவங்க. சரிங்களா? ஸோ இப்போ நாம் இந்த ஃபியூச்சர் பர்ஃபெக்ட் கண்டினியூஸ் டென்ஸுக்கு ஒரு நெகட்டிவ் ஃபார்ம் எப்படி போடுறதுன்னு பார்க்கலாம். We shall have been speaking together from next week. அடுத்த வாரத்திலிருந்து நாங்கள் பேசிக்கொண்டு இருந்து இருப்போம். இதை நெகட்டிவாக மாற்றினா இந்த நாட்டு மட்டும் ஆக்சிலரி வெர்பு கூட எக்ஸ்ட்ரா சேர்த்தா போதும். ஷல்லும் நாட்டும் நீங்கள் ஒட்டி எழுதிட்டிங்கன்னா ஷான்ட்டுன்னு எழுதலாம். தனித்தனியாக பிரித்து எழுதுனீங்கன்னா நீங்கள் தனித்தனி வார்த்தையாகவே எழுதலாம். இப்போ பாருங்கள், We shall not have been speaking together from next week. அடுத்த வாரத்திலிருந்து நாங்கள் பேசிக்கொண்டு இருந்து இருக்க மாட்டோம். நெகட்டிவ். இதே நெகட்டிவ் ஃபார்மை ஒரு கொஷின் ஃபார்மாக, ஒரு வினா வாக்கியமாக எப்படி மாற்றுறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஷல் நாட் அப்படின்ற ஆக்சிலரி வெர்பை எடுத்து முன்னாடி போட்டுருங்க, சப்ஜெக்ட் எடுத்து பின்னாடி போட்டுருங்க, லாஸ்ட்டில் ஒரு கொஷின் மார்க் வச்சுருங்க, முடிஞ்சது. ஷல் நாட் we have been speaking together from next week. அடுத்த வாரத்திலிருந்து நாங்கள் ஒன்றாக பேசிக்கொண்டு இருந்திருக்க மாட்டோமா? முடிஞ்சு போச்சு. ஸோ மேக்ஸிமம் இந்த ஃபார்ம் ஆஃப் சென்டென்சஸ் வந்து அதிகமாக யாரும் பயன்படுத்துறது இல்லை. எங்கெல்லாம் நீங்கள் இந்த ஃபார்ம் ஆஃப் சென்டென்ஸை பயன்படுத்தணும் அப்படின்னு நான் சொல்லிடுறேன். அந்த சிச்சுவேஷனை குறிப்பாக பார்க்க போனால் இந்த டென்ஸ்லேருந்து நம்ம எங்கே பயன்படுத்தணும் அப்படின்றத முடிவாக தெரிஞ்சுக்கலாம். Future perfect continuous tense is used to show that an action will continue up until a point in future. ஒரு செயல் தொடங்கி தொடர்ந்து நடைபெற்று எதிர்காலத்தில் ஒரு குறிப்பிட்ட இடத்தில் போயிட்டு முடிஞ்சிடும். அப்படி முடிகிற எல்லா செயல்களையும் நீங்கள் இந்த ஃபியூச்சர் பர்ஃபெக்ட் கண்டினியூஸ் டென்ஸை பயன்படுத்தி தாராளமாக சொல்லலாம். மேக்ஸிமம் நீங்கள் எதிர்காலத்தில் ஒரு செயல் தொடங்கி ஒரு குறிப்பிட்ட புள்ளி வரை நடந்து முடிவடைகின்ற செயல்களை மட்டும் ஃபியூச்சர் பர்ஃபெக்ட் கண்டினியூஸ் டென்ஸில் சொல்லுங்கள். ரேராக சில கேசஸ் சில இடத்துல பயன்படுத்தி இருக்காங்க. பாஸ்ட் டென்ஸில் தொடங்கி தொடர்ந்து ப்ரெசன்ட் டென்ஸு அப்புறம் ஃபியூச்சர் டென்ஸில் போய் முடியக்கூடிய ஆக்ஷன்ஸையும் ஃபியூச்சர் பர்ஃபெக்ட் கண்டினியூஸ் டென்ஸில் பயன்படுத்தி இருக்கிறாங்க. ஸோ நீங்கள் பெட்டர் ஃபியூச்சர்லேயே தொடங்கி ஃபியூச்சர்லேயே நடைபெற்று முடிகிறத மட்டும் பயன்படுத்திங்கன்னா இட் ஷுட் பி வெரி ஆப்ட், நல்லாயிருக்கும் அப்படின்னு நம்ம ஃபீல் பண்ணுறோம். ஓகே நேயர்களே, நாம் 12 வகையான டென்ஸையும் விளக்கத்தோட எக்ஸாம்பிள்ஸோட போட்டுட்டோம். இது டென்ஸில் கடைசியாக நம்ம பார்த்த வீடியோ. ஸோ உங்களுக்கு எல்லா டென்ஸினுடைய லிங்க்கையும் இந்த வீடியோவுக்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். எல்லாத்தையும் பார்த்து தெரிஞ்சுக்கங்க. நீங்கள் எல்லாமே நல்ல ஒரு கிராமரியனாக வருவதற்கு அம்மா யூடியூப் சேனல் சார்பாக ராம்ஜியின் அன்பு வாழ்த்துக்கள். நன்றி. மீண்டும் சந்திப்போம்.